பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். அநேக நேரங்களில் நம்ம நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுறோம். அதாவது இன்னைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சுது, நாளைக்கு இதெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படுவோம். நம்மள நிறைய பேர் நாளைக்கும் தாண்டி அடுத்த வாரம் அடுத்த மாதம்லாம் என்ன பண்ண போகிறோன்னு ரொம்ப நேரம் நம்ம கவலையில் இருக்கிறவங்களா நம்ம காணப்படலாம். வேதாகமம் இப்படியாக சொல்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். டுமாரோ வில் வரி ஃபார் இட் செல்ஃப். நாளைக்கு அதுக்காக அதுவே கவலைப்பட்டுக்கும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி நம்ம கவலைப்படாமல் இருக்கிறது? நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய லோன்கள் இருக்கலாம், வேலையில் நிறைய வேலைகள் முடிக்க வேண்டியது இருக்கலாம், இன்னும் இத்தனை பேஜ் முடிக்கணும், இத்தனை காரியங்கள் முடிக்கணும், வெளியே போக வேண்டிய வேலைகள் இருக்கும், பக்கத்து ஊருக்கு போக வேண்டியது இருக்கும், வீட்டில் குடும்பத்தார் மத்தியில் இந்த பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் தீர்த்து வைக்க வேண்டியது இருக்கும். ஆனால் எப்படி கவலைப்படாமல் இருக்கிறது? எப்படி நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறது? முன்னாடி வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஆகையால் 31ஆம் வசனம் 6:31. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். யார் கவலைப்படுறாங்க, யார் யோசிக்கிறாங்க? அஞ்ஞானிகள். அப்போ நம்ம கவலைப்படாமல் இருந்தால் தான் ஞானி, கவலைப்பட்டால் அஞ்ஞானிகள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்ம தேவனுக்கு நம்மளுடைய தேவைகள் தெரியும். அது எப்போ நம்ம கவலைப்படாமல் இருப்போம் முழுசும் அப்படின்னு அடுத்த வசனம் இருக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் நாளைய தினம் உங்களுக்கு கையிலே கொடுக்கப்படும். எப்போது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நம்ம தேடும்போது மற்றது எல்லாமே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு நிச்சயமாக அவர் அருளி செய்வார். நம்ம யோசிக்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் தாண்டி வித்தியாசமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள், நம்மளுடைய இருதயம் பூரிக்கக்கூடிய காரியங்களை அவர் செய்வார். எப்போ நம்ம அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது அவர் நிச்சயமாகவே செய்வார். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எதுக்கு முதலிடம் கொடுக்குறோம்? அவருடைய ராஜ்யத்திற்கா, இல்லை நம்ம வேலைக்கா, இல்லை நம்ம வெளியே போகிறதுக்கா, நம்ம உற்றார் உறவினருக்கா? எதற்கு நம்ம முதலிடம் கொடுக்குறோம்? ஒருவேளை நம்ம முதலிடம் ஆண்டவருக்கு கொடுப்போம்னு இன்றைக்கி நம்ம முடிவு எடுத்தோம் அப்படின்னா நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட ஆண்டவர் விடமாட்டார். நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த வசனங்களுக்காய் நன்றி. நீர் மலை பிரசங்கத்திலே அழகாக பேசிய இந்த அருமையான வசனங்களுக்காய், ஞானத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் அநேகரும் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுகிறவங்களாக காணப்படுறோம். ஆனால் உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் முதலாவது தேடும்போது அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று இருந்திருக்கீங்கப்பா. அதை நாங்கள் சரியாக செய்ய எங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீ செய்கிறதற்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.